அனைவருக்கும் சலாம், வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு லாஸ்டாக நாங்க பார்த்தோம் பேப்பர் கிளாஸ்ல விசேடமா பகுதி 1 பகுதி 2 தொடர்பானது. அதுல உங்களுக்கு பார்ட் 1 தொடர்பான பேப்பர் ஸ்ட்ரக்சர், அதே போல எங்களோட ஜூம் கிளாஸ்ல எப்படி நாங்க பார்ட் 1 விடயங்கள் தொடர்ச்சியான முறையில உங்களோட 5 மாதங்களுக்கும் கிளாஸ் நடைபெறும் எல்லாம் தெளிவான முறையில பார்த்தோம். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய விடயம் 2026ஆம் ஆண்டு கணக்கீட்டு பாடத்தை தெரிவு செய்த சகல மாணவர்களுக்கும் பொருத்தமான விடயம். உங்களுக்கு இன்னும் கணக்கீட்டு பரீட்சை, அதாவது உங்களோட இறுதி பரீட்சைக்கு 5 மாதம் தான் காணப்படுது, அதுக்கு குறைவா காணப்படுது. எனவே நாங்க உங்களோட பார்ட் 2 விடயங்கள் தொடர்பாக எப்படி பேப்பர் ஸ்ட்ரக்சர் வரும், உங்களோட ஃபைனல் பேப்பர்ல பகுதி 2 எப்படி பேப்பர் ஸ்ட்ரக்சர் வரும், அதே போல பார்ட் 2ல உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்கள்ல இருந்தும் எப்படி உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும், அது தொடர்பான சகல விடயங்களையும் சொல்லி தர போறேன். சரியா? எனவே எல்லாரும் இது யூடியூப் பார்த்து படிப்பீங்க. ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட நண்பர்கள், குழுக்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரியா? எனவே பார்ப்போம் பகுதி 2. சரியா? பார்ட் 2 பாருங்க. உங்களோட ஃபைனல் பேப்பர். முதலாவது நாம பார்க்க வேண்டிய விடயம் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பை பாருங்க. இது மிக முக்கியமானது. அப்ப எல்லாரும் கணக்கீட்டுல தியரி விடயங்கள் படிப்பீங்க, அதே போல பேப்பர் கிளாஸும் படிப்பீங்க. ஆனால் நீங்க பரீட்சைய நோக்கி, அதாவது உங்களோட எக்ஸாம் பேஸ்டா நீங்க படிக்கலாட்டி உங்களுக்கு ஃபைனல் பேப்பர், ஃபைனல் எக்ஸாம் செய்ய இயலாது. இதை தெளிவா விலகி கொள்ளணும். அப்ப நாங்க பரீட்சை உங்களோட எக்ஸாம பேஸ் பண்ணி தான் நாங்க பேப்பர் கிளாஸ் படிக்கணும், புள்ளி திட்ட அடிப்படையில. எனவே அவங்களோட பரீட்சையை பேஸ் பண்ணி பார்ப்போம். அவங்களோட ஃபைனல் பேப்பர் கட்டமைப்பு எப்படி காணப்படுது. முதலாவது, உங்களோட ஃபைனல் பேப்பர்ல 6 வினாக்கள் தரப்படும். இதை தெளிவா விலகி கொள்ளணும். சரியா? 6 வினாக்கள் தரப்படும். இந்த 6 வினாக்கள்ல நாங்க 5 வினாக்கள் செய்யணும். சரியா? 5 வினாக்கள் செய்யணும். எனவே தெளிவா பாருங்க. இதுல உங்களுக்கு 10 விடயங்கள், 10 வினாக்களை அடிப்படையா கொண்டுதான் உங்களுக்கு இந்த 5 வினாக்கள் செய்யக்கூடிய மாதிரி வரும். எனவே முதலாவது கம்பெனி நிதி கூற்றுக்கள். சரியா? முதலாவது கம்பெனி நிதி கூற்றுக்கள். இது கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம், கட்டாய வினா. இரண்டாவது முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சொல்லுவோம். இதுவும் நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய வினா. இந்த முதல் 2 பாடங்களை வச்சு உங்களுக்கு 2 வினாக்கள் முடிவடையும். சரியா? முதல் 2 வினாக்களை வச்சு 2 வினாக்கள் நீங்க பார்ட் 2ல செய்யலாம். கம்பெனி நிதி கூற்றுக்கள் அது கட்டாயமா செஞ்சே ஆகணும். அதே போல முகாமை கணக்கீடும் கட்டாயமா செஞ்சே ஆகணும். எனவே கம்பெனி நிதி கூற்றுக்கள் 40 புள்ளிகளுக்கும், அதே போல முகாமை கணக்கீடு 40 புள்ளிகளுக்கும் இடம்பெறும். அடுத்த 3வது பாருங்க, மேலதிகமான விடயம் எந்தெந்த பாடத்திலிருந்து பார்ட் 2க்கு போடப்படும். கணக்கீட்டு சமன்பாடு. அடுத்தது சந்தா, லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுக்கள். அடுத்தது பாருங்க மூளையீடுகள். இது உங்களுக்கு கட்டாயமா போடப்படக்கூடியது. காசு பெறுவனவு நாளேடுகள், கொடுப்பனவு நாளேடு, உட்திரும்பல் வெளித்திரும்பல், அப்படி மூளையீடுகள் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வங்கினக கூற்று, கட்டுப்பாட்டு கணக்கு, வழக்கலை திருத்தல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி தருவாங்க. அடுத்தது பாருங்க கணக்கீட்டு விகிதங்கள். கணக்கீட்டு விகிதம் இதை நாங்க நிதி விகிதங்கள் சொல்லுவோம். அடுத்த 7வது பாருங்க எல்லை கிரயவியல். நாங்க தேர்ச்சி 15ல படிப்போம். எல்லை கிரயம், எல்லை கிரயவியல். முதலீட்டு தீர்மானம். அடுத்தது பாருங்க LK7 காசு பாய்ச்சல் கூற்று. அடுத்த இறுதியா பாருங்க பங்குடைமை நிதி கூற்றுக்கள். சரியா? அப்ப இந்த 10 விடயங்களை வச்சுதான் உனக்கு பகுதி 2ல வினாக்கள் செட் பண்ணுவாங்க. இந்த 10 விடயங்களை உள்ளடக்கிதான் இந்த 6 வினாக்களும் வரும். அதுல நாங்க 5 வினாக்கள் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு மேலதிகமா நாங்க சொன்னோம்னா உங்களுக்கு உற்பத்தி கிரைய கூற்று சில சந்தர்ப்பங்கள்ல வரலாம். இதையும் நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? பொதுவாக உற்பத்தி கிரைய கூற்று வாரதில்லை, ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல போடப்படலாம். அப்ப தெளிவா விலகி கொள்ளுங்க.
பகுதி 2 பேப்பர் மொத்தம் 6 வினாக்கள், அதுல 5 வினாக்கள் செய்யணும். அதுல முதல் 2 வினாக்கள் கட்டாயமானது. கம்பெனி நிதி கூற்றுக்களும் முகாமை கணக்கிடும். அது 40 புள்ளிகளுக்கு வரும். அப்ப பார்ட் 2க்கு நீங்க ஃபேஸ் பண்றதா இருந்தா பார்ட் 2ல 40க்கு மேல புள்ளிகளை எடுத்தாதான் உங்களுக்கு ஏ ரிசல்ட்டை பெற்றுக் கொள்ளலாம். அப்படி 40க்கு மேல எடுக்கணுமா இருந்தா, அதாவது 50க்கு 40க்கு மேல ஸ்கோர் பண்ணணுமா இருந்தா நீங்க முதலாவது வினாவும் 2வது வினாவும் கட்டாயமா செய்யணும். சரியா? அப்ப 2 விடயங்களை வச்சு 2 வினாக்கள் முடிவடையுது. இன்னும் நீங்க 3 வினாக்கள் செய்யணும். அந்த 3 வினாக்களும் எந்தெந்த பாடத்துல இருந்து வினாக்கள் போடப்படும் பாருங்க. கணக்கீட்டு சமன்பாடு, அடுத்தது சந்தா, இது ரெண்டும் ஒன்னா போடுறாங்க. சரியா? புதிய பாடத்திட்டத்திற்கு அமைய பின்னுக்கு நான் ஒரு விடயங்களா தெளிவா சொல்லி தருவேன். அடுத்தது மூலேடுகள், கணக்கீட்டு விகிதங்கள், எல்லை கிரையவியல், முதலீட்டு தீர்மானம், காசு பாய்ச்சல் கூற்று, பங்குடைமை. இந்த 10 விடயங்கள் தான் ஃபைனல் பேப்பர்ல பகுதி 2 பேப்பருக்கு செட் பண்ணக்கூடிய பகுதி 2 விடயங்கள். இதை தெளிவா விலை கொள்ளணும். சரியா? இப்ப நாங்க 16 தேர்ச்சிலையும் பார்ட் 2க்கு வரும்னு சொல்லலாம். இந்த விடயங்கள் மட்டும்தான் உங்களோட பார்ட் 2க்கு போடப்படும். அதுக்கு மேலதிகமா உற்பத்தி கிரைய கூற்றையும் எடுத்துக்கொள்ளும். சரியா? அப்ப எல்லாரும் இந்த விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. இது தொடர்பான மேலதிகமான விடயம் இப்ப நாங்க ஒவ்வொரு விடயங்களை அடுத்தது சொல்லித்தர போறேன். கம்பெனி நிதி கூற்றுக்கள், அதுல என்னென்ன விடயங்கள் கேள்வி கேட்பான், எப்படி புள்ளிகள் வரும், அடுத்தது முகாமை கணக்கீடு, கணக்கீட்டு சமன்பாடு, அப்படி ஒவ்வொரு விடயங்களா எனக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது தெளிவா பார்த்து கொள்ளணும். சரியா? எனவே உங்களுக்கு இதுல எந்த வினாக்கள் எப்படி புள்ளிகளுக்கு வரும்னு சொல்லலாது. ஏன்டா உங்களுக்கு 2019 இருந்து நியூ சிலபஸ் 2019 இருந்து 2025 வரை பார்த்தோம்னா உங்களுக்கு முதலாவது கம்பெனி நிதி கூற்றுக்களும் முகாமை கணக்கீடும் தான் 40 புள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக வருது. மத்த விடயங்கள் உங்களுக்கு புள்ளிகள் மாறுபடுது. அடுத்தது அந்த ஜாயின் பண்ற வினாக்களும் மாறுபடுது. எனவே அது நாங்க ஷுவரா சொல்ல இயலாது. ஆனா இந்த 10 விடயங்கள்ல இருந்துதான் பகுதி 2 பேப்பர் தயாரிப்பாங்க. இந்த தேர்ச்சிகள்ல இருந்துதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இதை எதிர்பார்த்து நீங்க பார்ட் 2க்கு போகலாம். இது ஷுவரான விடயம். எனவே எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்ல முறையில நாங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னுக்கு முழுமையா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா பார்ட் 2ல எல்லாரும் 40க்கு மேல புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். எனவே முதலாவது விடயம் எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நாங்க மேலதிகமான விடயம் ஒவ்வொரு வினாக்களா பார்ப்போம். சரியா? சரியா? இப்ப நாங்க இந்த ஒவ்வொரு விடயங்களா பார்த்துக்கிட்டு போவோம். அப்ப நீங்க இந்த ரெக்கார்டிங்க பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட் 2 எக்ஸாமுக்கு நாங்க எப்படி ரெடி ஆகுது அது தொடர்பான பூரணமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனவே சகல 2026 மாணவர்களும் கட்டாயம் இதை முழுமையா பார்த்து தேவையான விடயங்களை நோட் பண்ணி படிச்சு கொள்ளும். சரியா? அப்ப இந்த கிளாஸ்க்கு போறதுதான் உங்களுக்கு பார்ட் 2 தொடர்பான பேப்பர் கிளாஸ். ஜூம் கிளாஸ்ல தொடர்ச்சியான முறையில ஸ்பெஷல் ஐடம் பெறும். எனவே கட்டாயம் இதை பாருங்க. இதை பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு பார்ட் 2 தொடர்பான பேப்பர் கிளாஸ் தேவைன்னா ஜாயின் பண்ணி படி. சரியா? இப்ப முதலாவது நான் பார்க்க போறோம். உங்களுக்கு மொத்தம் 6 வினாக்கள், அதுல கட்டாயம் 5 வினாக்கள் செய்யணும். சரியா? இதுல பாருங்க, கம்பெனி நிதி கூற்றுக்கள் மிக முக்கியமான விடயம். முதலாவது பார்க்க போறோம் கம்பெனி நிதி கூற்று. இந்த கம்பெனி நிதி கூற்று தேர்ச்சி 12 இது முதலாவது வினாவாக வரக்கூடியது. சரியா? இது கட்டாய வினா. எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளும். தேர்ச்சி 12 பகுதி 2ல முதலாவது வினாவாக வரக்கூடியது.
கட்டாய வினா. இந்த வினா செயலாட்டி 40 புள்ளிகளை நீங்க ஃபுல்லா உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இது சாய்ஸ் இல்ல. எனவே இந்த கம்பெனி நிதி கூற்றுக்கள் நாங்க 2019 இருந்து 2025 வச்சு பார்ப்போம். இந்த நியூ சிலபஸ் அடிப்படையில 40 புள்ளிகளுக்கு போடப்படுது. சரியா? எனவே இந்த வினா எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த வினா செய்யறதால எத்தனை புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம்னு தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப மொத்தமா 40 புள்ளிகள் வரும். எனவே இப்ப நாங்க பார்ப்போம் இந்த கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன விடயங்கள் கேட்பான். உங்களுக்கு பாட்டுல முக்கியமா தேவையானது வேண்டப்படுவது. அப்ப அந்த ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பான வேண்டப்படுவதை சொல்லிட்டாரு. முதலாவது உங்களுக்கு அடிப்படையா கேட்கப்படக்கூடிய விடயம் இலாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. இரண்டாவது உரிமையாண்மை மாற்றல் கூற்று. மூன்றாவது நிதி நிலைமை கூற்று. சரியா? உங்களுக்கு நிதி கூற்றுக்கள் இந்த 3 விடயங்கள் தான் அடிப்படையாக கேட்பாங்க. நீங்க எந்த பாஸ் பேப்பர் எடுத்தாலும், ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸ் எடுத்தாலும், அதே போல உங்களோட மாடல் பேப்பர் செமினார் பேப்பர் எப்படி எடுத்தாலும் கம்பெனி நிதி கூற்றுக்கள் அடிப்படையா கேட்கப்படுறது அந்த வருமான கூற்று, இலாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றும் அடங்கிய வருமான கூற்று. அடுத்ததாக வரக்கூடியது உரிமையாண்மை மாற்றல் கூற்றும் நிதி நிலைமை கூற்றும். உங்களுக்கு சில பேப்பர்ல இந்த உரிமையாண்மை மாற்றல் கூற்று நிலைமை கூற்று மாறி தந்திப்பான், முன்னுக்கு பின்னுக்கு தருவான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அடிப்படையா விளங்கிக் கொள்ளணும். ஒரு கம்பெனி நிதி கூற்றுக்களை நாங்க செய்ய வேண்டிய விடயம் எதுக்கு நாங்க ரெடி ஆகணும்னா, ஒரு வருமான கூற்று பூரணமா எப்படி செய்யறது, உரிமையாண்மை மாற்றல் கூற்று எப்படி செய்யறது, நிதி நிலைமை கூற்று எப்படி செய்யறது, இதை கட்டாயம் எல்லாரும் தெளிவா படிச்சு கொள்ளணும். இதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமா உதவியாக வரக்கூடிய விடயம் நீங்க தேர்ச்சி ஆறுல படிக்கிற முழுமையான சீராக்கம். சரியா? அடுத்தது நீங்க தேர்ச்சி 11ல படிக்கக்கூடிய சால சீராக்க விடயம். அடுத்து உங்களுக்கு ஸ்பெஷலா இந்த தேர்ச்சி 12ல படிக்கக்கூடிய மாதிரி வடிவம். ஒவ்வொரு நிதி கூற்றுக்கள் தொடர்பான ஃபார்மட் மாதிரி வடிவங்கள் தேவை. அதுல முக்கியமா வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, அதே போல குறிப்புகள் செய்கைகள் எல்லாம் தேவை. சரியா? இப்ப நாங்க தொடர்ச்சியா பாக்குற விடயம் இந்த 3 விடயங்களை நாங்க செய்யறதுக்கு என்னென்ன விடயங்களை படிச்சுக்கணும், எந்தெந்த விடயங்கள் ப்ரிப்பேரா இருக்கணும். சரியா? அப்ப பொதுவா எல்லாரும் தெரிஞ்சு கொள்றது கம்பெனி நிதி கூற்றுக்கள் கம்பெனியை மட்டும் படிச்சா போதும். அப்படி நீங்க கம்பெனியை மட்டும் படிச்சா இதுல 40 புள்ளிகளை எடுக்க இயலாது. சரியா? எனவே தேர்ச்சி ஆறுல வரக்கூடிய சகல சீராக்கமும் தெரியணும். அதுல இருப்புக்கள், வருமானங்கள், செலவுகள், அறவிட முடியா கடன், ஐயக்கடன், பெருமான தேய்வு, பெறுமதி சேர்வரி, விற்பனை உத்தரவாதம், அப்படி பல விடயங்களுக்கு வட்டி தொடர்பான விடயம், நிலையான வைப்புக்கள், முதலீட்டு வருமானம், அப்படி நீங்க சகல சீராக்கம் படிக்கணும். அது எல்லாம் உங்களுக்கு கம்பெனில சீராக்கங்களா வரும். அதே போல தேர்ச்சி 11ல படிக்கக்கூடிய எல்கேஎஸ் 10, எல்கேஎஸ் 16, எல்கேஎஸ் 37, எல்கேஎஸ் 8 இது தொடர்பான அடுத்தது SLFRS 16, 15 இது எல்லாம் உங்களுக்கு கம்பெனில வரும். அடுத்தது மிக முக்கியமானது தேர்ச்சி 12ல வரக்கூடிய மாதிரி வடிவம். அந்த மாதிரி வடிவத்துல வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, அதே போல அதுக்கு மேலதிகமா குறிப்புகள் செய்கைகள், அதுல ஆதனம் பொறிபாரண அசைவு கூற்று அடிப்படையானது. அதே போல மேலதிகமான குறிப்புகள் செய்கைகள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ரெடியா இருந்தா தான் இந்த கம்பெனில 40 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். அதே கம்பெனில இறுதியாக படிக்கக்கூடிய வருமான வரி சீராக்கமும் விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டு சீராக்கம். சரியா? அப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிக்கும். இந்த கம்பெனி நிதி கூற்றுகள் முதலாவது வினா இதுல நாங்க 40 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த விடயங்களை தெளிவா படிச்சா ஒரு வினாவை நாங்க பூரணமா செஞ்சு முடிக்கலாம். சரியா? எனவே முதலாவது எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி நாங்க ஒவ்வொரு விடயங்களா தெளிவா சொல்லித்தரோம். சரியா?
ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா? அடுத்த இரண்டாவது பாருங்க, முகாமை கணக்கீடு. சரியா? முகாமை கணக்கீடு. இந்த முகாமை கணக்கீடுன்னு சொல்றது உங்களுக்கு தேர்ச்சி 14ல வரக்கூடிய விடயம். தேர்ச்சி 14 உங்களுக்கு 40 புள்ளிகளுக்கு கட்டாயமா இடம் பெறக்கூடியது. சரியா? கட்டாய வினா. அப்ப நீங்க இந்த வினா, இந்த பாடத்தை தெளிவா படிச்சீங்கன்னா வினா இலக்கம் 2ல வாருது. அப்ப இத படிச்சீங்கன்னா பூரணமா ஒரு வினாவை செஞ்சு முடிக்கலாம். சரியா? அப்ப கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல ஒரு வினா முடிவடையுது. தெளிவா கோப்பில நோட் பண்ணிட்டு வாங்க. இப்ப இரண்டாவது பார்க்க போறோம், முகாமை கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லுவோம். அதாவது செகண்ட் இயர்ல படிக்கிற விடயம். தேர்ச்சி 14க்கு வரக்கூடியது, கட்டாய வினா 40 புள்ளிகள். சரியா? அப்ப 2019ல இருந்து 2025 வரைக்கும் அதே போல உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ பார்த்தோம்னா இந்த முகாமை கணக்கெடு தொடர்ச்சியான முறையில 40 புள்ளிகளுக்கு வரும். இதுல பாருங்க, இந்த கம்பெனி மாதிரி முகாமை கணக்கீடு ஒரு கேள்வி கேட்க மாட்டான். இது உங்களுக்கு பகுதி பகுதியா பிரிச்சு வருது. தெளிவா சொல்லித்தார். இதுல பாருங்க, இதுல மிக முக்கியமானது முதலாவது அடிப்படையா வரக்கூடியது மேந்தலை பகிர்வு கூற்று. சரியா? இந்த மேந்தலை பகிர்வு கூற்று உங்களுக்கு கட்டாயமா வரும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த மேந்தலை பகிர்வு கூற்று உங்களுக்கு கட்டாயமா வரும். உங்களுக்கு பகுதிகளாக பிரிச்சுதான் மொத்தமா கூட்டினா 40 புள்ளிகள் வர மாதிரி முகாமை கணக்குல இருந்து வினாக்கள் வரும். இரண்டாவது வினாவுல ஆனா பகுதி ஆவணா பகுதின்னு தருவாங்க. அதுல முதலாவது மேந்தலை பகிர்வு கூற்று கட்டாயமா போடுவாங்க. சரியா? எனவே இது நாம படிச்சு கொள்ளணும். இந்த மேந்தலை பகிர்வு கூற்று தொடர்பான முதலாவது அட்டவணை, எப்படி நாம மேந்தலை பகிர்வு கூற்று பதிவு செய்யறது, அதுக்கு இந்த மேந்தலை பகிர்வு கூற்றுக்கு மேலதிகமா வரக்கூடிய விடயம். சரியா? மேந்தலை கிரயம், உறிஞ்சல் வீதம், மொத்த கிரயம், உற்பத்தி கிரயம் போன்ற விடயங்கள் மேலதிகமா தெளிவா படிச்சு கொள்ளணும். அவ்வளவு தியரியில தெளிவா சொல்லி தருவேன். சரியா? அப்ப மேல்நிலை பகிர்வு கூற்று முதலாவது விடை. இரண்டாவது சம்பள பட்டியல். அடுத்தது களஞ்சிய பேரேடு. களஞ்சிய பேரேடுன்னு சொல்றது நீங்க படிச்சிருக்கீங்க, FIFO WAC முறை, களஞ்சிய பேரேடு. அடுத்த விடயம் இருப்பு மட்டம், EOQ விடயம். சரியா? அப்ப இந்த முதலாவது பகுதியில வரக்கூடிய மேல்நிலை பகிர்வு கூற்று கட்டாயமா வரும். அது இல்லாம இந்த விடயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் போடப்படலாம். அதாவது 2019ல இருந்து 25 வரைக்கும் பார்த்தா மேல்நிலை பயிர் கூட்டு ஒரு வருடமும் போட்டான். இந்த இருப்பு மட்டங்கள், EOQ விடயம், களஞ்சிய பேரிடு, FIFO WAC முறை, சம்பள பட்டியல், இது ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு விடயம் தான் போடுவான். இருப்பு மட்டங்கள் மொத்தமா 2019ல வந்திருந்துச்சு. அதே போல 2024 அடிப்படையில வந்திருந்துச்சு. அதே போல சம்பள பட்டியல் உங்களுக்கு 2021 பாஸ் பேப்பர்ல வந்திருந்துச்சு. 2020 களஞ்சிய பேரேடு வந்திருந்துச்சு. அப்படி உங்களுக்கு சம்பள பட்டியல் போடலாம், அல்லது களஞ்சிய பேரேடு போடலாம், அல்லது இருப்பு மட்டங்கள் போடலாம். இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் வரும். சரியா? இந்த ரெண்டு விடயங்களை சேர்த்துதான் உங்களுக்கு முகாமை கணக்கீட்டுல 40 புள்ளிகளுக்கு வரும். இந்த முகாமை கணக்கீட்டுக்கு நீங்க 40 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளணும்டா இந்த 4 விடயங்களையும் கிளியரா படிச்சு கொள்ளணும். உங்களுக்கு எல்லாம் தியரி கிளாஸ்ல தெளிவா சொல்லி தருவேன். அதே போல புதிய பாஸ் பேப்பர் எல்லாம் செஞ்சு தருவேன் மேலதிகம். எனவே தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. முகாமை கணக்கீடு, அதுல மேல்நிலை பயிர் கூற்று கட்டாயமா வரக்கூடியது. அதுக்கு மேலதிகமா இந்த 3 விடயங்கள்ல இருந்து ஒரு விடயம் பாஸ் பேப்பர்ல விடுவாங்க. ஆனா எது போடுவான்னு தெரியாது, மாறி மாறி வரும். பாஸ் பேப்பர் டிஸ்கஷன்ல எல்லாம் சொல்லி தருவேன். சம்பள பட்டியல், களஞ்சிய பேரேடு, இருப்பு மட்டம், அதோட சேர்த்து கட்டுப்பாட்டு கிரியம், EOQ வரும். சரியா? அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு முகாமை கணக்குல வரக்கூடிய விடயம். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப சும்மா முகாமை கணக்கெடு 40 புள்ளிகள் முகாமை கணக்கெடு படிச்சான்னு தெரிஞ்சா மட்டும் மார்க்ஸ் எடுக்க இயலாது. இப்படி நுணுக்கமானவ படிக்கணும். சரியா? எனவே சகலரும் இந்த முகாமை கணக்கெடு தொடர்பான விடயங்களை எழுதி கொள்ளும்.
ஓகே, இப்ப நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். அப்ப கம்பெனி நிதி கூற்றுக்களும் முகாமை கணக்கீடு இந்த ரெண்டு விடயங்களையும் தெளிவா படிச்சா உங்களுக்கு பார்ட் 2ல வினா இலக்கம் 1 அதுவும் சரி, அடுத்து வினா இலக்கம் 2 இந்த ரெண்டு வினாக்களுக்கு பூரணமா ஆன்சர் பண்ணலாம், 80 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இதை தெளிவா விலகி கொள்ளும். சரியா? அப்ப முதல் இரண்டு வினாக்கள் ஓகே. இப்ப நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். இந்த முதல் இரண்டு வினாக்களும் கட்டாயமா செய்ய வேண்டிய விடயம். நீங்க கொஸ்டினை செய்யலாட்டி உங்களுக்கு புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியாது. இது உங்களுக்கு தெரிவு விடயம் இல்லை. சரியா? அப்ப உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ இந்த இரண்டு வினாக்களையும் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். இன்னும் நாங்க 3 வினாக்கள் செய்யணும். அந்த 3 வினாக்களும் எந்தெந்த பாடத்திலிருந்து போடப்படும், எப்படி வினாக்கள் கேட்கப்படும் தெளிவா சொல்லித்தார். அடுத்து பாருங்க, முக்கியமான விடயம் கணக்கீட்டு சமன்பாடு. இந்த கணக்கீட்டு சமன்பாடு உங்களுக்கு 2019 அதே போல 2020 2021 இந்த 3 வருடங்களும் 40 புள்ளிகளுக்கு போடப்பட்டிருந்தது. அப்ப இந்த வருடங்கள்ல நாங்க எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னா இந்த கணக்கீட்டு சமன்பாடையும் கட்டாய வினாவாக எடுத்து செய்யுங்கன்னு சொல்றது. சரியா? அப்ப 2019 20 21 40 புள்ளிகளுக்கு தனி ஒரு கேள்வியா வந்துச்சு. அப்ப கம்பெனி மாதிரி முகாமை கணக்கீடு மாதிரி கணக்கீட்டு சமன்பாடும் தனி கேள்வியா வந்துச்சு. அந்த டைம்ல கணக்கீட்டு சமன்பாடையும் கட்டாய கேள்வியா எடுங்கன்னு சொல்றது. ஆனால் தற்பொழுது பாருங்க 2022 அடுத்து 2023 பேப்பரை பார்த்தோம்னா 30 புள்ளிகளுக்கு வந்துக்குது. அடுத்து 2024 2025 பேப்பரை பார்த்தா 25 26 புள்ளிகளுக்கு வந்துக்குது. சரியா? இப்படி உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாடு வித்தியாசமான முறையில வந்து, அதாவது மொத்தம் 40 புள்ளிகள் தானே. அப்ப 2019 21 40 புள்ளிகளுக்கு தந்துக்கிறான். அடுத்து 22 இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா பகுதியா பிரிச்சுக்கிறான். இந்த கணக்கீட்டு சமன்பாடோட சந்தா அதையும் சேர்த்து உங்களுக்கு 40 புள்ளிகளுக்கு இப்படி தந்துக்கிறான். 30 புள்ளி கணக்கீட்டு சமன்பாடு தான் பேலன்ஸ் சந்தா, 25 26 புள்ளி கணக்கீட்டு சமன்பாடு தான் பேலன்ஸ் சந்தா வருது. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? இப்ப கணக்கீட்டு சமன்பாடு மிக இலகுவான ஒரு தேர்ச்சி. உங்களுக்கு பகுதி 2ல நோமலா 25க்கு மேல புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே 2026 படிக்கக்கூடிய எல்லாரும் இந்த கணக்கீட்டு சமன்பாடை கட்டாயம் படிச்சு கொள்ளணும். கணக்கீட்டு சமன்பாடு செய்யறதா இருந்தா சந்தாவும் படிச்சு கொள்ளணும். இதை தெளிவா விலகிக் கொள்ளும். சரியா? இப்ப கணக்கீட்டு சமன்பாடை வச்சு பார்ப்போம். கணக்கீட்டு சமன்பாட்டுல பொதுவாக வரக்கூடிய வினா முதலாவது கொடுக்கல் வாங்கல விபரித்தல். இந்த அடிப்படையில தரலாம். உங்களுக்கு பதிவுகள் தந்திப்பான், கொடுக்கல் வாங்கல விபரிக்க சொல்லுவான். அப்படி இல்லையா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தரலாம், அதை பதிவு செய்ய சொல்லுவான். இப்படி ரெண்டு அடிப்படையில வரும். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு தரப்படும், அதை கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யணும். சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமை, சொத்துக்கள் சமன் பொறுப்பு, அல்லது நடைமுறை சொத்து நடைமுறை அல்லா சொத்து, அல்லது சொத்துக்கள் பொறுப்புகளை பிரிச்சு தரலாம், நிறுத்தி வைத்த வருவாய் அடிப்படையில தரலாம். இப்படி கணக்கீட்டு சமன்பாடு எந்த அடிப்படையில தெரியாது. சில சந்தர்ப்பங்கள வெட்டும் சேர்த்து வரலாம். அப்ப கணக்கீட்டு சமன்பாடு பல்வேறு முறைகள்ல வரும். நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம், பாஸ் பேப்பர் செஞ்சுக்கிறோம், இன்னும் நாங்க இறுதி பரீட்சை வரைக்கும் படிப்போம். ஆனா எப்படி கணக்கீட்டு சமன்பாடு முடல் வந்தாலும் உங்களுக்கு இலகுவா செய்யற மாதிரி இருக்கணும். அப்ப கொடுக்கல் வாங்கல் பதிவு செஞ்சு தந்தா விபரீட்சை எழுதணும். அப்படி இல்லையா கொடுக்கல் வாங்கல் தந்தா பதிவு செய்யணும். இது முதலாவது விடயம். இரண்டாவது வருமான கூற்று. அதாவது இரண்டாவது எப்படின்னா லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது. இந்த லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல தருவான். முதலாவது வருமான கூற்று அடிப்படை. இந்த வருமான கூற்று அடிப்படையில பொருள் வணிகமா இருந்தா விற்பனை கிரயம் அடிப்படையில வரும் போமன். சேவை நிறுவனமா இருந்தா வருமானம் செலவுகள் அடிப்படையில வரும். இதையும் தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப லாப நட்டம் முதலாவது வருமான கூற்று அடிப்படையில கண்டுபிடிக்கலாம். பொருள் அடிப்படையில விற்பனை கிரயம் போமட் வரும். சேவை நிறுவனமானதா வருமானம் செலவுன்னு வரும். அடுத்தது சமன்பாட்டு அடிப்படை. சமன்பாட்டு அடிப்படையில பாருங்க தேறிய சொத்துக்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. அப்படி இல்லையா நிறுத்தி வைத்த வருவாய அடிப்படையாக கொண்டு கண்டுபிடிக்கிறது. இப்படி ரெண்டு அடிப்படையில கேட்கப்படலாம். இவ்வளவு தான் உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல அடிப்படையா வருது. அதுக்கு மேலதிகமா நிதி நிலைமை கூற்று கேட்கலாம். அப்படி இல்லையா நிதி நிலைமை கூட்டுல வர கூறுகள் கேட்கலாம். உதாரணமா
அதுல காசுட மீதி என்ன, கடன்பட்டோர் மீதி என்ன, உரிமையிட மீதி என்ன, இப்படி கேட்கலாம். இது உங்களுக்கு 40 புள்ளிகள் தனியொரு கேள்வியா இருந்தா இப்படி ஃபார்மேட்ல வரும். கணக்கெட்டு சமன்பாட்டை பதிவு செய்யறது, விபரீத் எழுதுறது, லாப நட்டம் கண்டுபிடிக்கிறவங்க வருமான கூற்று கேட்கலாம், அல்லது சமன்பாட்டு அடிப்படை கேட்கலாம், அல்லது முழுமையா நிதிநிலைமை கூற்று கேட்கலாம், அல்லது நிதிநிலைமை கூற்ற கூறுகள் கேட்கலாம். இது உங்களுக்கு மொத்தமா 40 புள்ளிகள். அப்படி இல்லாம 30 புள்ளிகள் அல்லது 25 புள்ளிகளை கேட்டா இதே அடிப்படை தான். இதுல உங்களுக்கு ஒரு சில விடயங்கள் கேட்காம மிச்ச விடயங்கள் கேட்கலாம், பகுதி அளவு கேட்கலாம். அடிப்படையா கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்யறது வரும், விபரீத் எழுதுறது வரும், லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லையா நிதிநிலைமை கூற்று வரும். இது எல்லாத்துக்கும் ரெடி ஆகி போகும். சரியா? அப்ப நான் கணக்கீட்டு சமன்பாடு ஓல்ட் சிலபஸ் பாஸ் பேப்பர், நியூ சிலபஸ் பாஸ் பேப்பர் எல்லாம் சொல்லி தருவேன். தியரி கிளாஸ்லயும் படிச்சுக்கிற மேலதிகமான விடயங்களும் பாத்தீங்க. சரியா? இப்ப கணக்கீட்டு சமன்பாடு மிக முக்கியமானது. இதுவும் கட்டாய வினான்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா கணக்கீட்டு சமன்பாடுல ஸ்கோர் பண்ணமா இருந்தா அதோட ஜாயிண்ட் ஆகி வர சந்தா கணக்கும் படிச்சு கொள்ளணும். எனவே கணக்கீட்டு சமன்பாடு எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த விடயத்தை பார்ப்போம். உங்களுக்கு இந்த கிளாஸ பார்த்தா நீங்க இந்த 2 வருஷமா படிக்கக்கூடிய விடயங்கள் ஒரே கிளாஸ்ல சொல்லி தருவேன். மிக முக்கியமான விடயம். அப்ப இந்த கிளாஸ வச்சு பாருங்க, பேப்பர் கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் பாருங்க. உங்களுக்கு நேரடி வகுப்புகள் இடம்பெறுது, ஆன்லைன் கிளாஸ் நிறைய போகுது. ஆனா எங்கட ஆன்லைன் கிளாஸ்ல விசேடம், அதுல ஸ்பெஷல் வந்து இந்த கிளாஸ ஃபுல்லா படிச்சா விளங்கும். சரியா? எல்லாரும் இந்த கிளாஸ படிச்சு முடிச்சு கமெண்ட்ஸ்ல கட்டாயம் போடுங்க. இந்த கிளாஸ் தொடர்பான உங்களோட கருத்துக்களை போடுங்க. நல்லதோ அல்லது கெட்டதோ பிரச்சனை இல்லை. உங்களோட மனசுல தோன்ற விடயம் படிக்க முடியும், உங்களுக்கு நம்பிக்கை வருதா, மோட்டிவேஷன் நீக்குதா, பார்ட் 2ல ஹோப் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமா, கிளியரா எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளும். சரியா? எனவே நோட் பண்ணுங்க. ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். நாங்க அடுத்ததாக பார்க்க வேண்டிய விடயம், உங்களுக்கு வினா இலக்கம் 3, மூன்றாவது வினா செய்யக்கூடியதா இருந்தா கணக்கீட்டு சமன்பாடோட சந்தாவை நீங்க ஜாயின் பண்ணி செய்யணும். அப்படிதான் கூடுதலா பாஸ் பேப்பர்ல வருது 2022க்கு பிறகு. சரியா? இப்போ உங்களோட வருஷமும் இப்படி ஜாயின் ஆகி வரலாம், அது கணக்கீடு சமன்பாடு தனியையும் வரலாம். எல்லாத்துக்கும் ரெடி ஆகி போகும். எனவே சந்தாவை பார்ப்போம். இந்த சந்தாவையும் பார்த்தோம்னா வினா இலக்கம் 3, 1, 2, 3 மூன்று வினாக்கள் பார்ட் 2ல செஞ்சு முடிக்கலாம். எனவே சந்தாவை பாருங்க. சந்தான்னு சொல்றது லாப நோக்கமற்ற நிறுவனத்துல வரக்கூடிய நிதி கூற்றுக்கள். இதுல அடிப்படையா கேட்கக்கூடிய விடயம் முதலாவது, இந்த கலகம் தொடர்பான விடயம் கேட்கப்படும், அல்லது இந்த கலகத்துக்கு மேலதிகமா வருமான கூற்று கேட்கப்படும். சரியா? தெளிவா சொல்லிட்டார். அதாவது புறை செயற்பாடுகள் இதை வச்சியும் கேட்கப்படும். முதலாவது கலகம் தொடர்பா பாருங்க. இதுல முதலாவது வரக்கூடியது வருமான செலவு கணக்கு, அதாவது வருமான கூற்று கேட்பான். அடுத்தது சந்தா கணக்கு, இது அடிப்படையா கேட்கப்படக்கூடிய விடயம். அப்ப உங்களுக்கு வருமான கூற்று அல்லது வருமான செலவு கணக்குனா என்ன, மிகை அல்லது பற்றாக்குறைய கண்டுபிடிக்கிற விடயம். இது ஒரு சேவை வணிகம். இப்போ வருமானங்களை வந்து செலவுகளை கழிச்சுனாங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு வருமான கூற்று கேட்டாலும் சந்தா கணக்கு செய்யணும், சந்தா கணக்கு கேட்டாலும் செய்யணும். எனவே அடிப்படை வரக்கூடியது
வருமான கூற்று அல்லது சந்தா கணக்கு. இது கழகத்தோட தொடர்பானது. அடுத்தது புறச்செயற்பாடுகள்ல வருமான கூற்றை கேட்பான். இது மேலதிகமா செயற்பாடுகள் செய்யும் வருமானங்களை பெற்றுக்கொள்ள அந்த அடிப்படையில வரக்கூடியது. அப்ப இதுக்கு வருமானத்துல இருந்து செலவுகளை கழிச்சு கண்டுபிடிக்கிறேன் மட்டும் வராது, விற்பனை கிரை அடிப்படையிலையும் வரும். அது பொருள் வணிகமாக பார்த்து கொள்ளணும். சரியா? அப்ப அடிப்படையானது வருமான செலவு கணக்கு, சந்தா கணக்கு, புறச்செயற்பாடுகள்ல வரும் வருமான கூற்று. இதுக்கு மேலதிகமா என்ன வரும்னா பார்த்துக்கொள்ளுங்க. சந்தால வரக்கூடிய உரிமையாண்மை தொடர்பான விடயம். ஆரம்ப திறந்த நிதி, வருமான மிக பற்றாக்குறை கூட்டம், இறுதி திறந்த நிதி, அதோட ஆயுள் சந்தா மீதி, நன்கொடை மீதி, விசேட நன்கொடை, ஆயுள் சந்தா மீதி, நுழைவு கட்டண மீதி கூட்டி எடுத்தா உரிமை. அந்த உரிமை தொடர்பா கேட்கப்படும். சரியா? இதோட சேர்த்து மேலதிகமா உனக்கு மீதிகள் கேட்பான். ஏதாவது மீதி, காசு மீதி கேட்கலாம், அல்லது வருமதி வருமானம், வருமதி சந்தா அப்படி கேட்கலாம். இப்படி உங்களுக்கு மீதிகள் கேட்பான். இதான் அடிப்படையான விதி. அப்ப சந்தா கணக்கு நோமலா கணக்கு சமன்பாடோட தொகுத்து தாரான். புதிய சிலபஸ் கடைசி இடம் பெற்ற பாஸ் பேப்பரை பார்த்தா, அதுக்கு முன்னுக்குள்ள பாஸ் பேப்பரை பார்த்தாலும் சந்தா ஒரு தொகுக்கப்பட்ட வினாகத்தான் வருது, பகுதி வினாவா வருது. எனவே இந்த அடிப்படையில தான் சந்தாவுல வினாக்கள் வரும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கழகத்தை அடிப்படையா கொண்டா வருமான கூற்று, வருமான செலவு கணக்கு, சந்தா கணக்கு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது கொள்ளல் கொடுத்தல் கணக்கு கேட்கலாம். அடுத்தது உரிமையாண்மை தொடர்பானது கேட்கலாம். அடுத்தது மீதிகள் கேட்கலாம். காசு மீதி, வருமதி சந்தா விடயங்கள், ஆயுள் சந்தா மீதிகள், நன்கொடை மீதிகள் அப்படி கேட்கப்படலாம். இதுக்கு மேலதிகமா புறச்செயற்பாடுகள்ல வருமான கூற்று கேட்கலாம். நோட் பண்ணி கொள்ளுங்க. இது உங்களுக்கு நோமலா 10 புள்ளிகளுக்கு மேல வினாக்கள் வரும். சரியா? 10 புள்ளி அல்லது 15 புள்ளிகளுக்கு வரும். சரியா? இது உங்களுக்கு சந்தா கட்டாயம் இந்த சந்தா கணக்கு செய்யணும். அப்படி செஞ்சாதான் இந்த 3 வினாக்களை நாங்க செஞ்சு கொள்ளணும். நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நாங்க அடுத்த விடயங்களுக்கு போவோம். அப்ப முதல் 3 வினாக்கள் ஓகே பினிஷ் பண்ணிட்டோம். 40 40 40 120 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த நாங்க 3 வினாக்கள் தருவான், அதுல 2 வினாக்கள் செய்யணும். இப்ப அடுத்த 3 வினாக்கள் சொல்றது எங்களுக்கு ஷுவர் பண்ணி சொல்ல இயலாது. இந்த வினாவோட இந்த வினா ஜாயின் பண்ணி வரும். ஆனா பாஸ் பேப்பர்ல மாறி மாறி போட்டான். எனவே அடுத்த 3 விடயங்களும் 3 வினாக்களும் எந்தெந்த பாடத்துல இருந்து வரும், எப்படி வரும்னு சொல்லி தாரேன். சரியா? தெளிவான முறையில பார்த்துக்கொள்ளும். அடுத்தது பாருங்க, இலகுவான விடயம். ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லும் வரக்கூடிய விடயம் கணக்கீட்டு விகிதம். இந்த கணக்கீட்டு விகிதம் தேர்ச்சி 13ல வரக்கூடியது. ஒரு 2019 இருந்து 25 வரைக்கும் பார்த்தா 10 புள்ளிகளுக்கு போடுறான், அல்லது 15 புள்ளிகளுக்கு போடுறான். சரியா? இந்த கணக்கீட்டு விகிதம் தொடர்பா எப்படி வினாக்கள் வருதுன்னா, இந்த கணக்கீட்டு விகிதம் சமன்பாட்டை அடிப்படையா கொண்ட விடயம். தெளிவான முறையில தியரியில படிப்போம். சரியா? இப்ப நாங்க கம்பெனி தானே படிக்கிறோம், காசு பாய்ச்ச கூட்டு முடிஞ்சு அடுத்த கணக்கீட்டு விகிதங்கள்ல இருந்து போகும், எல்லாம் படிப்போம். கணக்கீட்டு விகிதம் இதுல 13 விகிதங்கள் காணப்படுது. சாரி, கணக்கீட்டு விகிதம் இது உங்களுக்கு பேஸா 5 விகிதங்கள் அடிப்படையான, அதுல ஒவ்வொன்றுலையும் விகிதங்கள் வருது, எல்லாம் சொல்லித்தாங்க. சரியா? தேர்ச்சி 13. இந்த கணக்கீட்டு விகிதம் முதலாவது சமன்பாட்டை அடிப்படையாக கொண்ட விடயம். இதுல எப்படி வினாக்கள் வருதுன்னா, முதலாவது
உங்களுக்கு தகவல்கள் தரப்படும், அதற்குரிய விகிதங்களை கண்டுபிடிக்கணும், சமன்பாடுகளை பிரயோகிச்சு விகிதங்களை கண்டுபிடிக்கணும். இது அடிப்படையா வரக்கூடியது. அவட 2019 இருந்து 25 வரைக்கும் பார்த்தா தொடர்ச்சியாக மாறி மாறி கூடுதலான வருடங்கள் இதே வினா தான் தந்துகிறான். தகவல் தருவான், விகிதங்களை கண்டுபிடிக்கணும், இலகுவான விடயம், சமன்பாட்டை பிரதியீடு செஞ்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்த இரண்டாவது உனக்கு விகிதங்களை ஒப்பிட சொல்லுவான். அப்படின்னா இரண்டு நிறுவனங்கள் தரப்பட்டு, உதாரணமா ஏபி இப்படி ரெண்டு நிறுவனங்கள் தரப்பட்டு அதுல விகிதங்கள்ல ஆன்சரும் தருவான், விகிதமும் தருவான், ஒரு விடயங்கள் தருவான். அப்படி தந்து கூற்றுக்கள் தருவான், எந்த விகிதம் சிறந்தது நாங்க படிப்போம். திருவத்தன்மை விகிதம், லாபத்தன்மை, இணைப்பு விகிதம், செயற்பாட்டு வீதம், முதலீட்டாளர் வீதம். அதுல ஒவ்வொரு வீதங்களும் எப்படி இருந்தா சிறந்தது, எப்படி இருந்தா சாதகம், எப்படி இருந்தா பாதகம்னு படிப்போம். அதை அடிப்படையா கொண்டு, அந்த நிபந்தனை அடிப்படையா கொண்டு வினாக்கள் கேட்கப்படும். இந்த வீதங்கள்ல எந்த கம்பெனி சிறந்தது, அப்ப ஏ கம்பெனி, பி கம்பெனி, அப்படி ஆன்சர் கொடுக்கணும். இப்படி ஒரு வினாவும் வரும். சரியா? இப்ப 10 புள்ளிகளுக்கு கேட்டா ஒண்ணு கணக்கு விடயங்கள் வரும், அப்படி இல்லையா விகித விடயங்கள், ஒப்பிடக்கூடிய விடயங்கள் வரும். 15 புள்ளிகளுக்கு கேட்டா இந்த ரெண்டு விடயங்களும் ஒரே வினாவுல வரும். தெளிவா பாத்துக்கொள்ளுங்க. இறுதியா இடம்பெற்ற பாஸ் பேப்பர்ல இப்படி ரெண்டு விடயங்களும் கேட்கப்படி. அப்ப கணக்கீட்டு வீதம் இலகுவானது, தகவல் தந்து சமன்பாட்டு அடிப்படையில விகிதம் கண்டுபிடிக்கிறதும், அடுத்தது இரண்டு நிறுவனங்கள் தந்து விகிதங்களை ஆன்சரா தந்து அதுல ஒவ்வொரு விகிதங்கள்ல எந்த கம்பெனி சிறந்ததுன்னு கேட்பான். அந்த நிபந்தனை அடிப்படையில எந்த கம்பெனி விகிதங்களை எழுதி கொள்ளணும். இப்படி ரெண்டு முறைகள்ல வினாக்கள் வரும். இலகுவா 10 அல்லது 15 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் ஆகிற 3 வினாக்கள்ல அதாவது ஜாயின் பண்ண மாதிரி வரும். கணக்கீட்டு விதங்களோட இன்னொரு வினாக்கள் வரும். சரியா? இப்படி உங்களுக்கு வினாக்கள் தரப்படும். கணக்கீட்டு விகிதம், இலகுவா புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. எனவே இந்த வினாவும் கட்டாயம் நீங்க பார்ட் 2ல செய்யக்கூடிய மாதிரி வரும். எழுதி கொள்ளுங்க. இப்ப இதுல சொல்லித்தார எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பின்னுங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், பின்னுக்குள்ள தியரி விடயங்கள் படிப்போம், எல்லாம் கிளியரா படிச்சுட்டு போவோம். இப்ப நாங்க எப்படி ஸ்ட்ரக்சர் வரும், எப்படி நாங்க ஃபைனல் பேப்பருக்கு ரெடி ஆகணும் அதுதான் சொல்லிதான். இது தெரிஞ்சுக்கிட்டாராங்க பின்னுக்கு 5 மாசத்துக்கு பேப்பர் கிளாஸ் படிக்கணும் ஸ்பெஷலா. ஒண்ணும் தெரியாம சும்மா பேப்பர் கிளாஸ் படிச்சு பிரயோசனம் இல்ல. நோட் பண்ணுங்க. ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்தே பாருங்க, மிக முக்கியமான விடயம் தேர்ச்சி 12ல வரக்கூடியது 12.4 LK7 சொல்லுவோம். சரியா? LK7 காசு பாய்ச்சல் கூற்று. இந்த காசு பாய்ச்சல் கூற்று உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கட்டாயமா வரக்கூடிய வினா. ஆனா கட்டாய வினா இல்ல, ஆனா ஒவ்வொரு வருடமும் போடப்படும் காசு பாய்ச்சல் கூற்று. இந்த காசு பாய்ச்சல் கூற்று உங்களுக்கு ஜாயின் பண்ணி வரும். அதாவது இப்ப நாங்க கம்பெனி முகாமை கணக்கெடு, கணக்கெடு சமன்பாடு, சந்தா இல்லாம இதுபோல பாக்குற எல்லாம் ஜாயின் பண்ணி வரக்கூடியது. சரியா? எனவே காசு பாய்ச்சல் கூற்று
இது உங்களுக்கு 20 புள்ளிகள் அதுக்கு மேலதிகமா வரும். அப்படி இல்லையா 15 புள்ளிகளுக்கும் போடப்படலாம். 15 20 புள்ளிகள் மாதிரி வரும். காசு பாய்ச்சல் கூட்டுல பேஸா வரக்கூடியது தகவல்கள் தரப்பட்டு இந்த கேஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கிறது. இது மட்டும்தான் கேட்கப்படும். இது 2 முறையில வரும். அதாவது நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று, இரண்டாவது நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று. இதோட 2019 சிலபஸ் அடிப்படையில நேர்முறையில புதிய மாற்றங்கள் வந்து எல்லாம் தியரியில சொல்லி தந்துகிறேன். நாங்க எல்லாம் பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். எனவே காசு பாய்ச்சல் கூற்றுல ஒரே ஒரு வினாதான் வரும். தகவல்கள் தருவான், அதை அடிப்படையாக கொண்டு காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கிறது, நிதி கூற்று தயாரிக்கிறது. அது நேர்முறையிலையா நேரில் முறையிலையாண்டு இந்த பேப்பர் அடிப்படையா கொண்டு சில தகவல்களுக்கு 2 முறைகளையும் தயாரிக்கலாம், சில தகவல்ல ஒரு முறை தான் தயாரிக்கலாம். எனவே இந்த காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கிறதுக்கு நேர்முறை நேரில் முறை அதுல மாதிரி வடிவங்களை கட்டாயம் படித்துக் கொள்ளுங்க. அதே போல இது தொடர்பான அந்த 3 நடவடிக்கை, செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை, இந்த விடயங்கள் எங்க வரும், இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அதுக்கு வரக்கூடிய உதாரணம் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். இது தெரிஞ்சாதான் காசு பாய்ச்சல் கூட்டுல பூரணமான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? அப்ப நான் காசு பாய்ச்சல் கூட்டு தியரி முடிச்சுட்டோம். அடுத்த பார்ட் 1 பாஸ் பேப்பர் பார்ட் 2 விடயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி போகும். இப்ப காசு பாய்ச்சல் கூட்டு, நேர்முறை நேரில் முறை, அதுல வரக்கூடிய மாதிரி வடிவங்கள், அந்த 3 நடவடிக்கைகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. காசு பாய்ச்சல் கூற்று கட்டாயமா வரக்கூடியது. இப்படிதான் அவளுக்கு காசு பாய்ச்சல் கூட்டுல வினாக்கள் வரும். எழுதி கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பங்குடைமை நிதி கூற்றுக்கள். பங்குடைமை நிதி கூற்றுக்கள் தேர்ச்சி 10ல வாரது. ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய வினா. இது உங்களுக்கு 30 புள்ளிகள் அல்லது 20க்கு மேற்பட்ட புள்ளிகள்ல வினாக்களா வரும். சரியா? 30 அல்லது 20க்கு மேல வரும். இந்த பங்குடைமையில இருந்து வினாக்கள் வரும். சரியா? இந்த பங்குடைமை வினா உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல கட்டாய வினாவாக காணப்பட்டுச்சு பழைய பாஸ் பேப்பர். இப்ப புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவாக பங்குடைமை ஒரு ஜாயின் பண்ண வினாவா வரும். சரியா? எனவே பாருங்க, பங்குடைமை நிதி கூற்றுகள் மிக இலகுவானது. இதுல எப்படி வினாக்கள் வருதுன்னா, முதலாவது வருமான கூற்று அல்லது இலாப நட்ட கூற்று, இது முதலாவது விடை. அதாவது பகிர்வுகள் உட்பட, சரியா, பகிர்வு உட்பட வருமான கூற்று அது லாப நட்ட கூற்று வரும். இது முதலாவது விடு. நீங்க ஒரு வருமான கூற்று செஞ்சு மொத்த தேரிய லாபம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து பகிர்வுகளை செய்யற மாதிரி முதலாவது விடயம் வரும். சரியா? பகிர்வுகள்னா என்ன நீங்க படிச்சுப்பீங்க பங்குடைமையில தியரியில. பங்காளர் சம்பளம், பங்காளர் மூலதன வட்டி, லாப பங்கு அல்லது நட்ட பங்கு, அதை பகிர்வு செய்யறது. அப்ப வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்றுன்னு சொல்லி பகிர்வு உட்படன்னு சொன்னா கட்டாயம் பகிர்வும் சேர்த்து காட்டணும். அடுத்த இரண்டாவது விடயம் பங்காளர் மூலதன கணக்கு, அடுத்தது பங்காளர் நடைமுறை கணக்கு. இது கட்டாயமா வரக்கூடிய விடயம். ஒரு நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு கட்டாயமா பேப்பர்ல தாரா. இந்த 2 விடயங்களும் கூடுதலாக வரக்கூடிய விடயம். சரியா? மோஸ்டா வரக்கூடிய விடயம். ஒரு வருமான கூட்டு, பகிர்வுகள் உட்பட, இரண்டாவது நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு. இதுக்கு மேலதிகமா உங்களுக்கு பங்குடைமையில
அந்த நிதி நிலைமை கூற்று, அந்த நிதி நிலைமை கூற்றுல வரக்கூடிய உரிமையாண்மை தொடர்பான விடயம் அல்லது ஏதாவது மீதிகள் கேட்கப்படும். சரியா? உங்களுக்கு நிதி நிலைமை கூற்று முழுமையா வினா வராது. ஆனா உங்களுக்கு ஆரம்பத்துல ஓல்ட் சிலபஸ்ல தனி ஒரு கேள்வியா வரும்போது நிதிநிலைமை கூற்றும் கேட்டார். இப்ப அப்படி கேட்கறது இல்ல. உரிமையாண்மை தொடர்பான விடயம் அல்லது மீதிகள் தொடர்பான விடயம் நிதிநிலைமை கூற்றுல கேட்கப்படுது. அப்ப அடிப்படை வரக்கூடியது என்ன? ஒரு வருமான கூற்று பகிர்வோட நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு தாரான். அதோட சேர்த்து ஏதாவது நிதிநிலைமை கூற்றுல வரக்கூடிய மீதிகள் தரப்படுது. சரியா? இதான் பங்குடைமை தொடர்பானது. இதுல பார்த்துக்கொள்ளணும், 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல பங்குடைமையில உற்பத்தி கிரியை கூற்றை ஜாயின் பண்ணி தந்தான். அப்ப இந்த புதிய பாடத்திட்டத்திற்கு அமைவா உற்பத்தி கிரியை கூற்றையும் ஜாயின் பண்ணி தரலாம். சரியா? பார்த்துக்கொள்வோம். ஏற்கனவே 2018 பாஸ் பேப்பர் நான் தெளிவா செஞ்சு தந்துக்கிறேன். அதை நான் படிச்சுக்கிறேன். எனவே பங்குடைமை தனிய நோமலா ஒரு தனி உடைமையை வச்சு சீராக்கத்தை வச்சு வருமான கூற்று பகிர்வு வரும், மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு வரும், மேலதிகமா ஏதாவது நிலைமை கூட்டுல வரக்கூடிய மீதிகள் வரும், அல்லது உற்பத்தி கிரியை கூற்றும் இதோட தொடர்பு படுத்தி வரும். அப்ப இது எல்லாத்துக்கும் நீங்க ரெடி ஆகி கொள்ளணும். இப்ப பங்குடைமைண்டா பங்குடைமை மட்டும் இல்ல, தேர்ச்சியார்ல வர சீராக்கம் எல்லாம் தெரியணும். அதோட சேர்த்து பங்குடைமையில வரக்கூடிய மாதிரி வடிவங்கள் பதிவுகள் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? நோட் பண்ணி கொள்ளணும். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். நீங்க தேர்ச்சி 4ல படிப்பீங்க மூலையீடுகள். அந்த மூலையீடுகள் உங்களுக்கு தனியா ஒரு விடயமா வரும். அதாவது மூலையீடுகள் 30 புள்ளிகள் அல்லது 20க்கும் மேற்பட்ட புள்ளிகளுக்கு வரும். சரியா? தேர்ச்சி 4ல படிக்கக்கூடிய எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி வரும். இந்த மூலையீடுகள் வினா பொதுவாக மாணவர்கள் தெரிவு செய்யாத ஒரு வினா. அவங்களுக்கு சாய்ஸ்ல இந்த வினாவை கூடுதலா எல்லாரும் இந்த வினா செய்யறது இல்ல, சாய்ஸ்ல விடுற வினா. ஏன்னா மூலையீடுகள் நீங்க படிச்சுப்பீங்க ஆரம்பத்துல விசேட மூலையீடுகள் அதோட சேர்த்து பொது நாளேடு, இந்த மூலையீடுகள் படிச்சுப்பீங்க. இந்த மூலையீடுகள் தொடர்பான பதிவுகள் கேட்பான். அதாவது எல்லாம் கேட்க மாட்டான், ஒரு சில விடயங்கள் கேட்பான். காசு பெருவனவு கொடுப்பனவு, கொள்வனவு விற்பனை, உட்திரும்பல் வெளித்திரும்பல், அதே போல சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, பொது நாளேடுகள். இந்த மூலையீடுகள்ல உங்களுக்கு சகல விடயங்களும் கேட்க மாட்டான், ஒரு சில விடயம் பெருவனவு கொடுப்பனவு கேட்கலாம், கொள்வனவு விற்பனை கேட்கலாம், இப்படி வரும். அப்ப இந்த மூலையீடுகள் என்ன பிரச்சனைடா, உங்களுக்கு இந்த வினா செய்யறதுக்கு டைம் கூட போகும். ஏன்னா மூலையீடுகள் செஞ்சு பொது பேரேடுகள் செய்யற மாதிரி வினாக்கள் வரும். எனவே இந்த வினா உங்களுக்கு கூடுதலா பிராக்டிஸ் இருந்தா மட்டும் செஞ்சு கொள்ளும். அப்ப மூலையீடுகள்ல இப்படி வரும். அதோட சேர்த்து இதோட ஜாயின் பண்ணி தருவான் கட்டுப்பாட்டு கணக்குகள். அதுல கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் விடயங்கள் வரும். அடுத்தது வங்கி இணக்க கூற்று. உங்களுக்கு லாஸ்ட் நடந்த பாஸ் பேப்பர்லயும் போடப்பட்டிருந்துச்சு வங்கி இணக்க கூற்று விடயம், வழுக்கல் தொடர்பான விடயம். இப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ணி இந்த வினா வரும். இப்ப இந்த ஒரு வினா செய்யறதுக்கு தேர்ச்சினால முழுமையா உங்களுக்கு நாலேஜ் வேணும், அறிவு வேணும். அதனாலதான் இந்த வினா கொஞ்சம் எல்லாரும் செய்யறது இல்ல, கொஞ்சம் டஃப்பான வினான்னு சொல்றது, டைம் கூட போகும். அப்ப இந்த மூலையீடுகள்ல பொதுவான
விசேட மூலேடுகள், பொது நாளேடுகள் பதிவுகள் வரும். பொது பேரேடுக்கு மாற்றக்கூடிய மாதிரி வரும். வங்கினங்க கூட்டுல திருத்தமும் திருத்தியது, வங்கினங்க கூற்று, வங்கி கூற்று விடயங்கள் கேட்கலாம். கட்டுப்பாடு கணக்குல கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் திருத்தமும் திருத்தியது, இணக்க கூற்று விடயங்கள் கேட்கலாம். வழுக்கல் திருத்தல்ல நாட்குறிப்பு பதிவுகள், லாப சீராக்கும் கூற்று கேட்கலாம். இப்படி உங்களுக்கு ஒரு மூலேடுகள் வினா வரும். இதுல நீங்க கூடுதலா பிராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். நாங்க இன்ஷால்லா ஒரு சில விடயங்கள் இதுல பார்ப்போம். கூடுதலா நம்ம மாணவர்களுக்கு சொல்ற விடயம், இந்த வினா செய்யாதே. சரியா? உங்களுக்கு ஒரு வினா சாய்ஸ்ல விடலாமே, அதனால இது சாய்ஸ்ல விடக்கூடிய விடயம். ஆனா நாங்க ஒரு சில விடயங்கள் பிராக்டிஸ் பண்ணி கொள்ளும். சரியா? நோட் பண்ணி கொள்ளும். ஓகே, நாங்க அடுத்த விடயத்துக்கு வருவோம். இப்ப நாங்க இறுதி கட்டத்துக்கு வந்தீங்க. பகுதி 2 முழுமையான சீரீஸ்ல இறுதி கட்டம் இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்தீங்க. பாருங்க, இறுதியாக நாம பார்க்க வேண்டியது 2 விடயங்கள் தொடர்பா. 15, 16 தேதி எல்லை கிரயவியல் இது தொடர்பா பார்ப்போம். இந்த எல்லை கிரயவியல் உங்களுக்கு ஒரு இலகுவான பாடம். 10 புள்ளி அல்லது 15 புள்ளிகளுக்கு வரக்கூடியது. சரியா? பொதுவா 10 புள்ளிகள். அப்ப எல்லை கிரயவியல் எப்படின்னா, உங்களுக்கு தாவல்கள் தரப்பட்டு சமன்பாடுகளை பயன்படுத்தி நாங்க கணிப்பீடு செய்யற மாதிரி வரும். அதாவது உதாரணமா பார்த்தோம்னா, முதலாவது அடிப்படையா வரக்கூடியது மாறும் கிரயம், எல்லை கிரயம் சொல்லுவோம். அடுத்தது நிலையான கிரயம், மாறும் கிரயம், நிலையான கிரயம். இது உங்களுக்கு கணிப்பீடு கேட்கப்படும். இது அடிப்படையா முதலாவது வினாவா வரும். மாறும் கிரயம், நிலையான கிரயம் சமன்பாடை பயன்படுது. இரண்டாவது பங்களிப்பு தொடர்பான விடயம் என்று சொல்லுவோம். அடுத்தது சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நட்டமற்ற புள்ளி பிஇபின்னு சொல்லுவோம். இது கண்டுபிடிக்கிறே வரும். இந்த சமப்பாட்டு புள்ளி அலகுகள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, பெருமதி அடிப்படையில எப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்த விடயம் பாதுகாப்பு எல்லை, இது அலகுல எப்படி கண்டுபிடிக்கிறது, பெருமதியில எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி வரும். அடுத்தது மேலதிகமா நிறைய விடயங்கள் படிச்சுக்கிறோம். எப்படி நாங்க லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நிறைய சமன்பாடுகள் இருக்குது, அதை பயன்படுத்தி பார்க்கிறது. சரியா? நிலையான கிரயம், மாறும் கிரயம், பங்களிப்பு, சமன்பாட்டு புள்ளிகள், பாதுகாப்பு எல்லை, அலகுல பெருமதியில, லாப நட்டம் சமன்பாடுகளை வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது விலை அல்லது தொகை மாற்றங்களால, விலை தொகை மாற்றங்களால பிஇபிக்கு என்ன நடக்கும், லாபத்துல என்ன நடக்கும், இப்படி மாற்றங்கள் தொடர்பான வினாக்கள் வரும். சரியா? இதுக்கு மேலதிகமா நாம ஒரு சில வரைபடங்கள் பார்ப்போம். பங்களிப்பு வரைபடம். சரியா? இப்படி ஒரு விடயம் பார்ப்போம். சமப்பாட்டு புள்ளி வரைபடம், இப்படி நாங்க வரைபடங்கள் பார்ப்போம். இந்த வரைபடங்கள் கேட்டு வினாக்கள் வரலாம். இப்ப நார்மலா ஓவராலா சொல்லிக் கொள்றேன். எல்லை கிரேவியல் சமன்பாடு வரைபடங்களோட தொடர்பான விடயம் முழுமையா தியரி எல்லாம் படிப்போம். அதுல ஆரம்பத்துல மாறும் கிரயம், நிலையான கிரை விடயங்கள், பங்களிப்பு, சமப்பாட்டு புள்ளி, பாதுகாப்பு எல்லை, வரைபடங்கள் விடயம், லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது, தொகை விற்பனையிலே மாற்றம் அடைகிறதால பின்னுக்குள்ள விடயங்கள் எப்படி மாற்றம் அடையும், அப்படி உங்களுக்கு வினாக்கள் வரும். இது நீங்க கொஞ்சம் நீங்க
அதாவது செய்யலாம். எப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டேஞ்சரான விடை. அப்படின்னா உங்களுக்கு ஓர்டரா தான் வினாக்கள் வரும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது பகுதி பகுதியா வேண்டப்படுவதில்லை. முதலாவது பிழைச்சிச்சுட்டா பின்னுக்கு வாரது எல்லாம் பிழைக்கும். இது தெளிவா விளைக்கணும். அப்ப முதலாவது மாறும் நிலையான கிரயம் பிழைய ஆன்சர் எடுத்தா பின்னுக்கு சமன்பாட்டு விலை கண்டுபிடிக்கலாது, பங்களிப்பு கண்டுபிடிக்கலாது, விற்பனை விலை கண்டுபிடிக்கலாது, மாற்றங்களால வரக்கூடிய விடயம் கண்டுபிடிக்கலாது. எனவே இது இலகுவானது. இது 100% knowledge இருந்தா மட்டும்தான் செய்யணும். இல்லாட்டி இந்த விடயம் முழுமையா பிழைக்கும். இது தெளிவா விலகிக் கொள்ளும். சரியா? அப்ப முதலாவது வினாவில இருந்து படிப்படியா தான் பின்னுக்குள்ள ஆன்சர் வரும். முதலாவது சரியா போட்டாதான் பின்னுக்குள்ள விடயத்துக்கு ஆன்சர் சரியா கொடுக்கலாம். அதனால இந்த எல்லை கிரியவில் பாடம் 100% கிளியரா இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி சாய்ஸ்ல விடும். சரியா? இப்படிதான் எல்லை கிரியவியல்ல வினாக்கள் வரும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க இறுதி விடயத்துக்கு வந்துக்கிறோம். எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. இறுதியானது தேர்ச்சி 16 முதலீட்டு தீர்மானம். சரியா? தேர்ச்சி 16 முதலீட்டு தீர்மானம். முதலீட்டு தீர்மானம் 10 புள்ளிகள் அல்லது 15 புள்ளிகளுக்கு வரும். பொதுவாக 10 புள்ளிகளுக்கு வரும். இது அடிப்படையா வரக்கூடியது 3 விடயங்களை வச்சு. முதலாவது காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் அட்டவணை. இது அடிப்படையா வரக்கூடிய ஒரு வினா. காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் அட்டவணை. இரண்டாவது முதலீட்டு தீர்மானத்துல முதலீடு திரும்பி வரும் காலம். முதலீடு திரும்பி வரும் காலம். சரியா? பிபிபின்னு சொல்லுவோம், பேபேக் பீரியட். சரியா? முதலீடு திரும்பி வரும் காலம். அடுத்தது கணக்கீட்டு வருவாய் விகிதம், ARR சொல்லுவோம். அடுத்தது என்பிவி, தேறிய நிகழ்கால பெறுமதி. இந்த 4 விடயங்களை வச்சுதான் உங்களுக்கு வினாக்கள் வரும். அதுல அடிப்படையானது காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் அட்டவணை, அது கட்டாயம் தருவான். அடுத்தது இந்த 3 விடயங்கள்ல 2 விடயங்கள் தருவான். முதலீட்டு திரும்பி வரும் காலம் கண்டுபிடிக்கிறது தருவான். கணக்கீட்டு வருவாய் விகிதம் அது தரப்படலாம். அப்படி இல்லையா தேதிய நிகழ்கால பெறுமதி என்பிவி தரப்படும். அடுத்தது உங்களுக்கு இறுதியில சிபாரிசு செய்ய சொல்லுவான். அதாவது இந்த 3 விடயங்களும் எப்படி இருந்தா நிறுவனத்துக்கு சாதகம் அல்லது பாதகம் அப்படி கேட்பான். 2 நிறுவனங்களை தந்து ஒப்பீடு செஞ்சு, இந்த அடிப்படையில ஒப்பீடு செஞ்சு எந்த நிறுவனம் நன்மையானது, எந்த அடிப்படையில முதலீடு செஞ்சா சிறந்ததுன்னு கேட்பான். இப்படி வினாக்கள் வரும். சரியா? எனவே இது நாங்க தெளிவா படிச்சு கொள்வோம். எனவே முதலீட்டு தீர்மானம் அடிப்படையானது காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் அட்டவணை.
முதலீடு திரும்பி வரும் காலம், 2 நிறுவனத்தை இருந்து ஒப்பீடு செஞ்சு எது சிறந்ததுன்னு கேட்பான், கணக்கீட்டு வருவாய் வீதம் கேட்பான், தேறிய நிகழ்கால பெறுமதி கேட்பான். இதை அடிப்படையாக கொண்டுதான் முதலீட்டு தீர்மான வினா கேட்கப்படும். சரியா? இது மிக இலகுவானது, உங்களுக்கு பூரண புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும். எனவே நாங்க பகுதி 2ல வரக்கூடிய பேப்பர் ஸ்ட்ரக்சர், பூரணமான வினாக்கள் தொடர்பான டீப்பா பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து மேலதிகமான விடயத்தை சொல்லி இன்றைக்குரிய கிளாஸை முடிச்சு கொள்ளும். ஓகே, நாங்க இறுதி விஷயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட பார்ட் 2க்கான ஸ்பெஷல் பேப்பர் கிளாஸ் தொடர்பான இன்ட்ரடக்ஷன். அதுல நாங்க முதலாவது உங்களோட ஃபைனல் பேப்பர் 2026ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் பேப்பர்ல பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், அதுல வரக்கூடிய வினாக்கள் தொடர்பா முழுமையாக சொல்லி தந்தீங்க. அப்ப உங்களுக்கு இப்படி உங்களுக்கு எங்கேயாவது சொல்லி தராங்களா, வேற கிளாஸ்ல படிக்கிறீங்களா, கட்டாயம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. படிக்கலாட்டி இல்லைன்னு போடுங்க. அடுத்தது இந்த இன்ட்ரடக்ஷன், இதை வச்சு உங்களுக்கு பார்ட் 2 இலகுவா படிச்சு கொள்ளலாம், தேவையான எல்லா விடயங்களும் சொல்லி தந்தீங்க. இப்ப நாங்க பார்க்க போறது எங்களோட ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல 2026க்கு பார்ட் 2 பேப்பர் கிளாஸ் இது எப்படி இடம்பெறும், இது தொடர்பான சொல்லி தர போறோம். அப்ப இதுவரைக்கும் பார்த்த அந்த பார்ட் 2 விடயங்கள் அதை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா 40க்கு மேல புள்ளிகளை பெற்று ஏ ரிசல்ட்டை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? எனவே உங்களுக்கு பார்ட் 2ல எந்தெந்த தேர்ச்சிகள் வரும், இப்ப நீங்க நோங்களா சொல்லுவீங்க தேர்ச்சி 12, தேர்ச்சி 14, அதே தேர்ச்சி 2, தேர்ச்சி 8, தேர்ச்சி 10, தேர்ச்சி 12.4 LKS 7, அடுத்தது தேர்ச்சி 13, தேர்ச்சி 15, 14, அடுத்தது தேர்ச்சி 4, அடுத்தது தேர்ச்சி 7ம் உங்களுக்கு மேலதிகமா வரலாம். இந்த விடயங்கள் தான் பகுதி 2ல வரக்கூடியது. கம்பெனி நிதி கூற்றுகள், முகாமை கணக்கெடு கட்டாயம், கணக்கெடு சமன்பாடு, சந்தா, பங்குடைமை, உற்பத்தி கிரை கூற்று வரலாம், காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு வீதம், இல்லை தேவையல், முதலீட்டு தீர்மானம், மூலேடுகள். இப்ப இந்த விடயங்கள் அடிப்படையா கொண்டு நாங்க என்ன செய்வோம்னா தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் மட்டும்தான் பார்ப்போம். சரியா? முக்கியமா பரீட்சைக்கு தேவையான தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள். அதுல நாங்க 2019ல இருந்து 2025 நியூ சிலபஸ் பாஸ் பேப்பர் இதை அடிப்படையா கொண்டு உங்களுக்கு இந்த சகல விடயங்களையும் கலந்துரையாடுவோம். சரியா? இது உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல போகும். பாஸ் பேப்பர் மட்டும் போகும்டா இல்ல, அதோட மேலதிகமா மாடல் பேப்பரும், அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் வரும், செமினார் விடயங்களும் வரும். இதெல்லாம் நாங்க உங்களோட இந்த 5 மாதங்கள்ல செஞ்சு தருவோம். அப்ப பார்ட் 1 தொடர்பான சீரீஸ் முன்னுக்கு போட்டுக்கிறேன், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். தேவையான மாணவர்கள் யூடியூப்ல பார்த்து கொள்ளலாம். சரியா? அக்கவுண்டிங்
பை ஜஸ்மின் அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க பார்ட் 1 தொடர்பான விடயம் எப்படி கிளாஸ்ல போட்டு பாத்துக்கொள்ளலாம். இப்ப பார்ட் 2 இப்படிதான் உங்களுக்கு இன்னும் 5 மாதங்களுக்கு இடம்பெறும். இப்ப யோசிக்கலாம், தியரி படிக்கணும், பார்ட் 1 விடயங்கள் படிக்கணும், பார்ட் 2 விடயங்கள் படிக்கணும், எப்படி 5 மாசத்துல படிச்சு முடிக்கலாம். எனவே தெளிவா விளைவுறணும். உங்களுக்கு லைவ் கிளாஸும் ரெக்கார்டிங்கும் இந்த அடிப்படையில தான் கிளாஸ் போகும். சரியா, எல்லாம் நாங்க படிச்சு முடிக்கணுமே. அதனால லைவ் கிளாஸ்னா உங்களுக்கு டியூட் தருவேன், கிளாஸ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்க, படிச்சு தருவேன், அதுக்குரிய ரெக்கார்டிங் தருவேன். ரெக்கார்டிங் ஒன்லி அப்படின்னா ரெக்கார்டிங் மட்டும் போடுவேன், பார்த்துக்கொள்வீங்க. ஒரு சில விடயங்களுக்கு லைவும் வரும், ரெக்கார்டிங்கும் வரும். இந்த அடிப்படையில இந்த பகுதி 2ல வரக்கூடிய விடயங்கள் பாஸ் பேப்பர் மெயின் ஆகும். அதே போல மாடல் பேப்பர் எல்லாம் இடம்பெறும். எனவே திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், 2026 மாணவர்கள் இப்படி நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் அவ்வளவு ஸ்ரீலங்காவில பெஸ்டா ஆன்லைன் கிளாஸ் போகுது, கணக்கெடு தொடர்பானது. எனவே தமிழ் மீடியம், தமிழ் மொழி மாணவர்களுக்கு, உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமோ சிங்கள மீடியமோ சிறப்பான முறையில போகுது. தமிழ் மொழி மாணவர்களுக்கு தான் கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமோ சிங்கள மீடியம் மாதிரி செய்யறது இல்லை. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்லைன்ல இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் படிக்கக்கூடிய மாதிரி தொடர்ச்சியான முறையில 5 வருடங்களா கிளாஸ் போகுது. எனவே இறுதி கட்டத்துல இருக்கிறீங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். ஏ ரிசல்ட் வந்தா தான் 3A எடுக்கலாம் அல்லது 2AB எடுக்கலாம். உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூனிவர்சிட்டி போகலாம் அல்லது எதிர்கால வேலை வாய்ப்புகளை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கு பேஸான விடயம் இறுதி விடயம் A லெவல். அதுல நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கான வேலை திட்டங்கள் தான் போகுது. எனவே சகல மாணவர்களும் தேவையான மாணவர்கள் ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட நண்பர்களுக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பி கொள்ளுங்க, படிச்சு கொள்ளட்டும். இது தொடர்பான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளட்டும், அதை அடிப்படையாக கொண்டு படிச்சு கொள்ளட்டும். அதே போல 2027 பேச்சுக்கு தொடர்ச்சியா கிளாஸஸ் போகுது. 2028 புதிய பேச்சுக்கும் ஆரம்பிக்கப்படுது. எனவே அடுத்தடுத்த பேச்சுக்கும் சொல்லிக் கொள்ளுங்க. இப்ப நீங்க படிக்கிறது மட்டும் நிப்பாட்டாம அடுத்த பேச்சுக்கும் சொல்லிக் கொள்ளுங்க. கணக்கீட்டுல ரிசல்ட் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம், சிறப்பான முறையில போகுது. முழுமையான தியரி விடயங்கள் நவீன மாற்றங்களை உட்படுத்தி பேப்பர் கிளாஸ் புள்ளி திட்டங்கள் அடிப்படையில இப்படி பேப்பர் பேஸ் அடிப்படையில இறுதியில 5 மாதம் 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியா பேப்பர் கிளாஸ் போகும், ரிவிஷன் செமினார் எல்லா விடயங்களும் போகும். எனவே சகல மாணவர்களும் 2026 இணைஞ்சு படிச்சு கொள்ளுங்க. அதே போல 27 28க்கும் சொல்லிக் கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த பார்ட் 1 பார்ட் 2 ஸ்பெஷல் ப்ரொஜெக்ட் போகும். அதே போல தியரி விடயங்களும் போகும். இப்படி தொடர்ச்சியான முறையில 26க்கும் 27க்கு செகண்ட் டைம் சிலபஸும் 28க்கு முதலாவது பாடத்துல இருந்து பாடங்களும் போகும். இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரா. எல்லாரும் படிச்சு கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கட்டாயம் யூடியூப்ல போட்டுக்கொள்ளுங்க. அதே போல இந்த மேலுள்ள தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு கிளாஸ் தொடர்பான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட கருத்துக்களும் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. கட்டாயம் எல்லாரும் படிங்க. அடுத்தது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளும். சரியா, இந்த யூடியூப்ல தொடர்ச்சியாக கணக்கீடு தொடர்பான விடயங்கள் பார்க்கணும்னா அக்கவுண்டிங் பை ஜஸ்மின் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரா.